வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. இன்று எழுத்தாளர் பிரியா தம்பி அவர்களின் அப்பா மகள் கதை. கதைக்குள் செல்வதற்கு முன் அவரை பற்றிய சில வரிகள். பிரியா தம்பி ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, கவிஞர், பத்திரிகையாளர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இப்படி பன்முக பரிமாணங்களை கொண்டவராக இருக்கிறாரு. இவர் குமரி மாவட்டம் திருவட்டாரை சேர்ந்தவர். இப்போ சென்னையில் வசிச்சுட்டு வர்றாரு. தகவல் தொடர்பியல் படித்திருக்கிறாங்க. தமிழ் மற்றும் மலையாள பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் பணியாற்றியிருக்காங்க. இவரது பேசாத பேச்சலாம் அப்படிங்கிற கவிதை நூல் ரொம்ப புகழ் பெற்றதாக பரவலாக பேசப்பட்டதாகவும் இருந்துச்சு. இவர் தன்னோட முகநூல் பதிவுகளை எல்லாம் ஒன்றிணைத்து மின்னும் அம்மாவும் அப்படிங்கிற நூலாக வெளியிட்டாங்க. அதில் பிறர் எழுத தயங்குற பல விஷயங்களை தைரியமாக எழுதியிருக்காங்க. சரி, வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஏதோ ஒரு நடுக்காட்டில் ரயில் சிக்னலுக்காக காத்திருந்துச்சு. பயணங்களில் தூங்குற பழக்கம் தேவாவுக்கு எப்பவுமே கிடையாது. ஜன்னல் கண்ணாடி வழியாக வெளியே தெரிகிற வெளிச்ச புள்ளிகளை பார்த்துக்கிட்டே இருந்தான். எதிர் இருக்கையில் அம்மாவோட பக்கத்தில் படுத்திருந்த குழந்தை ஒன்று ஏசி குளிர் தாங்காமல் நெளிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்பர் பெத்திலிருந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்த அப்பா எழுந்திரிச்சு வந்து குழந்தைக்கு போர்வை போத்தினார். மனைவிக்கு பக்கத்தில் உட்காந்து பாதி வெளிச்சத்தில் மனைவியையும் குழந்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த அப்பாவை தேவாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரயில் ஏறினதுலேருந்தே அவரை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப அன்பாக அக்கறையான மனுஷராக இருந்தார். ராத்திரி குழந்தைக்கு உணவூட்டும் போது இடையிடையே அவங்களோட மனைவிக்கும் ஊட்டிகிட்டு இருந்தார். அந்த பெண் சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு கூச்சத்தோட பார்த்த போதும் கூட அவரோட அன்பு அதையெல்லாம் கண்டுக்கிட்டதாவே தெரியல. குழந்தைய கழிவறைக்கு கூட்டிகிட்டு போகிறது, படுக்கையை விரித்து படுக்க வைக்கிறது, கதை சொல்லி தூங்க வைக்கிறது, இப்படி எல்லாமே அவர் தான் பண்ணார். இது போக இடையில கூட உட்காந்துருந்த பயணிகளோட பேசிக்கிட்டு வேற இருந்தார். ரயிலில் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க தேவ ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தா. என்னம்மா நீ சாப்பிடாம இருக்கே, வந்து சாப்பிடு. இல்லைங்க, இருக்கட்டும், என்கிட்ட பழமும் பிஸ்கட்டும் இருக்குது. பழமும் பிஸ்கட்டும் ஒரு சாப்பாடா? இட்லி சாப்பிடு அப்படின்னாரு. முன்பின் தெரியாத யாரோ ஒருத்தர் ஒரு நாள் பயணத்தில் காட்டுற அன்பும் அக்கறையும் தேவாவை ரொம்ப நெகிழ வச்சுது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது, யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றாதம்மா, மயக்க மருந்து ஏதாவது கலந்துருப்பாங்க, அப்படி கலந்துருந்தா நீ என்ன செய்வ அப்படின்னு கிண்டல் வேற அடித்தார். குழந்தைகளை நேசிக்கிற ஒரு அப்பா அதெல்லாம் செய்வாருன்னு நான் நம்பலை அப்படின்னு தேவா பதில் சொன்னப்ப அந்த பெண்ணோட முகம் ஒரு நொடி பிரகாசிச்சு அடங்குச்சு. அவள் தேவாவை ஸ்நேகத்தோடு பார்த்தா. படுத்திருந்த மனைவிக்கு அருகில் உட்காந்து அவர் குழந்தைக்கு கதை சொன்னப்ப அவரோட மனைவியும் சொல்லி அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. தேவாவும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு தான் இருந்தான். என்னம்மா, மணி 12:30 ஆகுது, நீ இன்னும் தூங்கலையா? இல்லைங்க, தூங்க வரல. உனக்கு வேணுமுன்னா ஒரு கதை சொல்லவா அப்படின்னு அவர் இயல்பாக தான் கேட்டார். இல்லையா, ஒரு கதையிலெல்லாம் நான் தூங்க மாட்டேன், பரவாயில்லையா அப்படின்னு அவர் எதிர்க்கே சிரித்தபடி உட்கார்ந்தா தேவா. அதிகாலை 4 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு அந்த பெண்ணோட 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் திருமணம் ஆகியிருந்துச்சு அப்படிங்கிறதும், அந்த குழந்தை அந்த பெண்ணோட முதல் கணவனோட குழந்தை அப்படிங்கிறதும் தேவாவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் இருக்க முடியாது. உலகத்தில் ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு ரகம். தேவாவை பொறுத்த வரைக்கும் அப்பா அப்படின்னா கம்பீரம். அவள் அப்பா அப்படி இல்லாதது கூட காரணமாக இருக்கலாம். அப்பாவோட தோள் சாய்ந்து ஆறுதல் தேடுறவங்க உண்மையிலேயே பாக்கியம் செஞ்சவங்க தான். சின்ன வயசில் அப்பாவை விட வேகமாக நடந்து அவரை விட ஒசரமாக வளரணுங்கிறதா அவளது லட்சியமாக கூட இருந்துச்சு. வளர அவளோட அப்பா பற்றிய எண்ணங்களும் கற்பனைகளும் வேறாக இருந்துச்சு. அவளோட எண்ணங்கள் வளர்ந்த அளவுக்கு அப்பா வளரலை. அவர் அப்படியே இருந்தார். 6வது படிக்கிறப்ப அப்பாவோட வேகமாக அவனால் நடக்க முடிஞ்சுது. இன்னும் சில வருஷங்களில் அவர் உயரத்தை கடந்து செல்ல முடிஞ்சுது. அப்படிங்கிறத உணர்ந்த போது அவள் அப்பா அவளை ரொம்ப ஏமாற்றி இருந்தார் அப்படின்னு தெரிஞ்சுது. குட்டிச்சாத்தானும் பனைமரத்தில் சுண்ணாம்பு கேட்ட இசக்கியோட கதையும் தேவாவுக்கு நிறைய முறை அப்பா சொல்லியிருக்கிறாரு. சின்ன வயசில் அந்த கதைகள் அவளை திகிலடைய வச்சது உண்டு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தலையில்லாத குட்டிச்சாத்தான் வீட்டுக்கு பின்னாடி வழியாக ஒரு நாள் வரும் அப்படின்னு பால்யத்தில் உறுதியாக நம்பினான். அப்போது வளர வளர அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு நாளில் தெரியுது. அப்பாவோட கதைகள் மேலே ஈர்ப்பில்லாமல் போச்சு. ஆனால் அப்பா அப்போதும் குட்டிச்சாத்தானை நம்பிக்கிட்டு தான் இருந்தார். தேவாவோட விருப்பங்கள் அப்பாவோட விருப்பங்கள் ரெண்டும் ரொம்ப முரண்பட ஆரம்பிச்சுது. அவருக்கு வீடே உலகம், வீட்டை தாண்டின உலகத்தை தேவா பார்க்க விரும்பினப்போ அவர் அனுமதிக்க மறுத்துட்டார். பள்ளி தாண்டி கல்லூரிக்கு போனப்ப அவள் இன்னமும் கடுமையாக அப்பா இருந்த மாதிரி உணர்ந்தான். வீட்டில் இருந்து கல்லூரிக்கு 2.5 மணி நேரம் பயணம். விடுதியில் சேர்க்க பயந்து தினமும் வீட்டுக்கும் கல்லூரிக்குமா 5 மணி நேரம் அலைய வச்சப்போ தேவாவுக்கு அப்பாவை பிடிக்காம போச்சு.
4 மணிக்கு கல்லூரியிலிருந்து கிளம்பினா 7 மணிக்கு வீட்டில் இருக்கணும். 5 நிமிஷம் தாமதமானா கூட பேருந்து நிலையத்தில் குறுக்கு நெடுக்குமா அலைஞ்சுக்கிட்டே இருப்பார். டயர் பஞ்சர் ஆகி பேருந்து வழியில் நின்னப்போ நெடுநேரமாக பேருந்து வராத ஒரு நாளில் மழையில் பேருந்து தாமதமாக போன இப்படி எதாச்சியாக ஏற்பட்ட தாமதங்களுக்கும் அப்பா கோபம் கொண்டார். அந்த அப்பாவை விட்டு தொலைஞ்சு போனால் போதும் அப்படின்னு இருந்தது தேவாவுக்கு. தூங்குற நேரம் தவிர எல்லா நேரங்களையும் வாழ்க்கை பற்றிய பயம் அப்பாவை ஆக்கிரமித்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். வாழ்க்கையை அதன் போக்கில் எதிர்கொள்ளும் துணிவு அவர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை. தேவாவுக்கு நினைவு தெரிஞ்சு அவள் வீடு மகிழ்ச்சியாக இருந்ததே இல்லை. தான் வேலை செய்யும் இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை அங்கேயே சமாளிக்க அப்பாவுக்கு ஒருபோதும் தெரியாது. வீட்டில் மணிக்கணக்காக அந்த பிரச்சனையை குறித்து பேசிக்கிட்டே இருப்பார். அந்த பேச்சு ஒரு நாளும் தீர்வை நோக்கி போனதா சரித்திரமே இல்லை. பிரச்சனையை சுற்றி எதிர்மாறாக பேசிக்கிட்டே இருப்பார். இறுதியில் சாப்பிடாம மொட்டை மாடியில் போய் உட்காந்துருப்பார். தேவா போய் அவரை சமாதானம் செஞ்சு கெஞ்சுவா. அவரது பதில் அவளை மூர்க்கத்தனமாக தாக்கும். இழவு நடந்த வீடு மாதிரி எல்லாரும் சாப்பிடாம தூங்கி போவாங்க. தேவா தன்னோட சின்ன வயசை நினச்சா பெரும்பாலும் இது மாதிரி எண்ணங்களும் கசப்பான எண்ணங்களும் தான் மூளை முழுவதும் நிறைஞ்சிருக்குது அவளுக்கு. இது மாதிரி சூழ்நிலையில் ஆறுதலாக தேவாவுக்கு கிடைச்ச ஒரே நண்பன் திருநெல்வேலி பொறியியல் கல்லூரி மாணவன். 2 பேரும் பேருந்து நிலையத்தில் தான் முதல்ல சந்திச்சாங்க. 1 மணி நேரத்தில் அவள் இறங்க வேண்டிய வீடு வரும். அவள் இறங்கினதும் அவளது பயணம் 1 மணி நேரம் தொடரும். இந்த பயணத்தில் நூலகத்திலிருந்து அவன்தான் புத்தகங்கள் எடுத்துகிட்டு வந்து தருவான். அவன்தான் வண்ணதாசனை அவளுக்கு அறிமுகப்படுத்தினான். அப்பா மேலே இருந்த கோவம் வண்ணதாசன் மேலே அதிக ஈர்ப்பை ஏற்படுத்துச்சு. வண்ணதாசன் தனக்கு அப்பாவை இல்லாமல் போனாரே அப்படின்னு தேவா ஏங்கி நினச்சிக்கிட்டே இருப்பான். மழை பெய்கிற ஒரு நாளில் ஆற்றங்கரையில் குடையில்லாமல் வண்ணதாசனோட நடந்து போகணும். குளக்கரையில் துள்ளும் தவளையை காண்பித்து அவளுக்கு கதை சொல்லுவார். இந்த நினைப்பே தேவாவுக்கு கண்ணீரை வரவழைச்சிது. அந்த நண்பனை வீட்டுக்கு அழைச்சிருந்தா. இதுவரை அவளது நண்பர்கள் யாருமே வீட்டுக்கு வந்தது கிடையாது. அவளுக்கு நண்பர்கள் இருப்பார்கள் அப்படின்னு வீட்டில் யாருக்குமே தெரியாது. பேருந்து நிலையத்திலிருந்து வீட்டுக்கு 15 நிமிஷம் நடைப்பயணம்தான். ஒரு நாள் வர்ற வழியில், என்னம்மா இப்போ தான் காலேஜ்லேருந்து வர்றியா அப்படின்னு கேட்ட பக்கத்து வீட்டு அண்ணாவுக்கு ஆமாண்ணா அப்படின்னு பதில் சொல்லிட்டு நிமிர்ந்தப்ப அப்பா பின்னால் நின்றுட்டு இருந்தார். அந்த ஒற்றை வார்த்தை பதிலுக்காக வீட்டில் 1 மணி நேரம் அழுது அவள் தன்னை நிரூபிக்க வேண்டியதாக இருந்துச்சு. பேருந்தில் இருந்து இறங்கியதுமே தெரிஞ்ச ஆண்கள் யாருமே எதிரில் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தேவாவுக்கு படபடப்பாக இருக்கும். நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு நண்பன் கேட்டதுமே மறுக்க முடியல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவனை வீட்டுக்கு வர சொன்னான். முந்தின நாள் ராத்திரி தேவாவுக்கு தூக்கமே வரல. அவன் காலையில் 10 மணிக்கு வரதான் சொல்லியிருந்தான். அவன் வரப்போகிறத வீட்டில் சொல்கிற தைரியமும் இல்லை. தடவையாக ஒரு நண்பன் வர்றதுனால அவனை வீட்டில் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்களோ அப்படிங்கிற பயம். அவனோட உறவினர்கள் யாராவது இறந்து போய் அவன் வராமல் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்குங்கிற அளவுக்கு நினச்சிக்கிட்டா மனசுக்குள்ளே தேவா. அவளோட துரதிர்ஷ்டம் சரியாக 10:15 மணிக்கு அவன் வீட்டுக்கு முன்னாடி நின்னான். உள்ளவா அப்படின்னு அவளோட வரவேற்பு அவளுக்கே கேட்கல. பயத்தில் உடலில் சகலமும் நடுங்கி போச்சு அவளுக்கு. அம்மா, இது என்னோட ஃப்ரெண்டு, திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறான், வள்ளியூரில் தான் வீடு. வாப்பா. இவ்வளவு கடுமையான ஒரு வரவேற்பை அவனோட வாழ்க்கையில் அதற்கு பின்னும் கேட்கக்கூடாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். எங்கே தேவா உன்னோட அக்காவும் தங்கச்சியும் அப்படின்னு அவன் கேட்ட உடனேயும், அவன் குரல் கேட்ட உடனேயும் எல்லாரும் அறைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எத்தனை அழைச்சி பார்த்தோம் அவங்க வெளியவே வரல. தேவாவுக்கு அவமானமாக இருந்துச்சு. அவங்க உன்னை பார்க்க கூச்சப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்பவே அவளுக்கு அழுக வர மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, நான் அவங்கள உள்ளே வந்து பார்க்குறேன் அப்படின்னு எந்திரிச்சதையும் அம்மா சமையல் அறைக்குள்ளேருந்து தேவாவை கடுமையாக முறைச்சாங்க. ஐயோயோ வேணாம், அவங்க ரொம்ப கூச்சம், நீ போகிறதுக்குள்ளே அவங்க வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சிரித்து மழுப்புனான். அவனுக்கு வீட்டோட அசாதார சூழ்நிலை எதையோ புரிய வச்சிருக்கணும். அமைதியாக உட்காந்தான். அறைக்குள்ளே நுழைஞ்ச நேரத்தில் அம்மா நறுக்குன்னு தேவாவை கிள்ளி வச்சாங்க. இது என்னடி பழக்கம், அப்பா வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு திட்டுனாங்க. அவள் வலியையும் கண்ணீரையும் மறைச்சிட்டு டீயை அவன் முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு உட்காந்தான். அவனை நேருக்கு நேராக பார்க்க ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. அவன் ஏதோ சொல்ல வாயெடுத்த நேரம் அப்பா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சார். தேவா அவனை அறிமுகப்படுத்தினதும் அவன் பக்கத்தில் உட்காந்து சகஜமாக பேச ஆரம்பித்தார் அப்பா. அவரோட எல்லா கேள்விகளுக்கும் தேவாவுக்கும் அவனுக்குமான பழக்கத்தை அறிஞ்சு கொள்கிற பொருட்டே இருந்துச்சு. அவன் கிளம்ப எந்திரிச்சப்ப சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு உட்கார வச்சார்.
அப்பாவே அவனுக்கு பக்கத்தில் உட்காந்து பரிமாறினார். 3வது கவலை சோறு அவனோட வாயில் இருக்கும்போது, எனக்கு 3 பெண் குழந்தைங்க. அக்கம் பக்கத்தில் என் பிள்ளைங்களை பற்றி கேட்டால் தங்கம்னு சொல்லுவாங்க. இந்த தேவா மட்டும்தான் அப்பப்போ எனக்கு நெஞ்சு வலி வர வைக்கிறான். இனி இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வராதப்பா. பஸ்ஸில் பார்த்து பேசுகிற பழக்கமும் வேண்டாம். வேறு ஊரில் படித்தாலும் பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற காலேஜ்னு சொல்லித்தான் அவளை அங்கே கொண்டு போய் சேர்த்தேன். நீ வேறு எங்கேயோ ஒரு காலேஜில் படிக்கிற. உனக்கு அவகிட்ட பாடம் பற்றி கூட பேச வேண்டி இருக்காது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே போனார். தேவாவுக்கு அவளோட நண்பனை அவமானப்படுத்துவதை பார்த்து சகிக்க முடியல. அடுத்த 4வது நிமிஷம் அவன் விடைபெற்று கிளம்பிட்டான். அவனை வாசல் வரைக்கும் வழி அனுப்ப முயன்ற தேவாவை அம்மாவோட குரல் உருமல் அடக்குச்சு. அவன் கிளம்பி கொஞ்ச நேரத்தில் அடுத்த தெருவில் வசிக்கிற அம்மாவோட தோழி கடைக்கு போகிறதுக்காக தேவா வீட்டை கடந்து போது ஒரு நிமிஷம் நின்று, தேவாவை தேடிக்கிட்டு ஒரு பையன் வந்தானே, சரியாக வீட்டை கண்டுபிடிச்சு வந்தானா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டான். அந்த வினாடி அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துச்சு. எனக்கு ஏதோ பண்ணுது அப்படின்னு கட்டளைப்படுத்தாரு. ஐயோ, என் பொண்ணை தேடி ஒரு பையன் வந்ததை அவள் ஊர் முழுக்க சொல்லியிருப்பான். நாளைக்கு நான் 3 பெண்ணுங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அரட்ட ஆரம்பித்தார். மொத்தமாக எல்லாரும் பயந்து போய் அழுததில் எதிர் வீட்டில் ஒருத்தர் வேடிக்கை பார்க்க வெளியே வந்தார். தேவாவை ஓங்கி அரைஞ்ச அம்மா மொத்தமாக எல்லார்த்தையும் அடக்குனான். அப்பாவோட நெஞ்சு வலி அடங்க 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி வீட்டில் அறிவுரைகளும் வசவுகளும் ஓங்கி விழுந்த அறையும் அவளை எதுவுமே செய்யலை. இருந்த ஒரே நண்பனை இழந்த துக்கம். அடுத்த 2 நாள் கல்லூரிக்கு செல்ல வீட்டில் அனுமதி கிடைக்கல. கெஞ்சல்கள், மன்னிப்பு, இப்படி பெரும் போராட்டத்துக்கு பிறகுதான் 3வது நாள் தேவாவுக்கு கல்லூரிக்கு செல்ல அனுமதி கிடைச்சிது. சாயந்தர நேரம் திரும்புகிற வழியில் வழக்கம் போல் நண்பன் காத்துக்கிட்டு இருந்தான். இனி பேசவே மாட்டேன் அப்படின்னு நான் நினச்சப்போ சிரிச்சபடி பக்கத்தில் வந்தான். உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு 4-5 புத்தகங்களை வேற கொண்டு வந்து கொடுத்தான். இறங்கிறதுக்கு முன்னாடி, தேவா, வீட்டை விட்டு எவ்வளோ சீக்கிரம் நீ வெளியேற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியேறிடு அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவன் சொன்னது மாதிரியே தேவாவோட ஒரே லட்சியம் அவன் அந்த ஊரை விட்டு வெளியேறதாத்தான் இருந்தது. முதுகலை படிக்கும்போது ஒரு நேர்காணலுக்காக சென்னை போனான். அப்பாவோட தான் வந்திருந்தா. ஹோட்டல் ஒன்றில் 7வது மாடியில் எழுத்து தேர்வு நடந்துச்சு. அப்பாவும் அங்கே தான் இருந்தார். நேர்காணல் நடந்தது. அது புதுசாக தொடங்க உள்ள ஆங்கில தொலைக்காட்சி நிறுவனத்தோட செய்தி பிரிவுக்கான நேர்காணல். அதில் அவள் செலக்டும் ஆயிட்டான். ஆனால் அப்பா ஒத்துக்கலை. இப்படி அலையிற ஒரு வேலைக்கு போகணுமா, ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு வீட்டில் எதிர்ப்பு வேற கிளம்பிச்சு. ஆனால் இந்த முறை தேவா கேட்குறதா இல்லை, கிளம்பியே ஆகணும் அப்படின்னு அவன் முடிவில் தெளிவாக இருந்தாள். அழுகை, கெஞ்சல், பட்டினி, இப்படி அகிம்சை போராட்டங்கள் எதுவுமே பயன் தராத நிலையில் அவள் கடைசியாக கெரசின் கேனை கையில் எடுத்தான். என்னை வேலைக்கு அனுப்பலைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்டல் கொடுத்தான். அந்த மிரட்டல் பலன் தந்துச்சு. சென்னை விடுதி அறையில் தூங்கிய அந்த முதல் நாள் தேவாவுக்கு அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. சுதந்திரத்தோட அவசியம் அடைப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். தினமும் வீட்டுக்கு ஃபோன் பேசும்போது அவங்க சொல்கிற அறிவுரைகள் அவளுக்கு சிரிப்பை தான் வரவழைச்சிது. வந்த 2 மாதத்தில் நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. தன்னை யாரும் கண்காணித்து கொண்டு இருக்கலை அப்படிங்கிற நினைப்பே அவளுக்கு பெரும் ஆசுவாசத்தை கொடுத்துச்சு. அதுலேயும் அலுவலகத்தில் பணிபுரிகிற சதீஷ் ரொம்பவே நெருக்கமாக பழகினான். சென்னை புதுசு அப்படிங்கிறதுனால உனக்கு எல்லா உதவிகளையும் நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி செஞ்சான். நிறைய படித்தவர், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் அப்படின்னு தேவாவுக்கு அவன் மேலே ரொம்ப மரியாதை இருந்துச்சு. அவளுக்கு பிடிச்ச எழுத்தாளரோட சென்னை முகவரியையும் தான் தேவாவுக்கு கொடுத்தான். மனுஷ உறவுகள் குறித்து அக்கு வேறு ஆணி வேறு அலசுபவர் அந்த எழுத்தாளர். இவ்வளவு நுட்பமான உளவியலோடு மனித மனங்களை அலச முடியுமா அப்படின்னு தேவாவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவரை பார்க்கணும் அப்படின்னு ஊரில் இருக்கும்போதே அவளது ஆசையில் ஒன்றா இருந்துச்சு. சென்னை வந்ததுக்கப்புறம் 2 மாதங்களுக்கு அப்புறம் இப்போ தான் நேரம் கிடச்சி ஃபோன் பண்ணி கேட்டப்போ உடனே வர சொன்னார். தேவா குறித்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய பேச்சு பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்ததாகவே இருந்துச்சு. தேவாவுக்கு ஆன்மீகத்துலலாம் அவ்வளோ ஈடுபாடு இல்லை. ஆனால் மனசுக்கு பிடிச்ச எழுத்தாளர் பேசும்போது பிடிக்காத விஷயம் கூட கேட்கும்படியாக தான் இருந்துச்சு. ஆனாலும் பதில் சொல்ல விரும்பாமல் வெறுமனே அப்படின்னு மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தான். மதிய உணவுக்கு அப்புறம் அவரோட பேச்சு உடல் சார்ந்து திரும்பிச்சு. உடல் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னாரு அவர். அந்த ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பற்றி 1.5 மணி நேரம் பேச வேற செஞ்சார். தேவாவுக்கு கொஞ்சம் குழப்பம் வர ஆரம்பிச்சுது. அவள் இடையிடையே புகுந்து பேச்சை அவர் கதையையும் கதாபாத்திரங்களையும் நோக்கி திருப்ப ஆரம்பித்தான். அவர் வெகு சாமர்த்தியமாக அந்த கதாபாத்திரங்களில் கூட உடல் இச்சை குறித்து பேச்சை தான் திசை மாற்றினார். தேவா அசௌகரியமாக உணர்ந்ததை அவர் கவனிச்சிருக்கணும். அவளை உள்ளறைக்கு அழைச்சிட்டு போனார். கதவை தாளிடாமல் வெறுமனே சாத்தினார். அவளுக்கு எதிர நின்றுக்கிட்டாரு. தேவாவுக்கு படப்படப்பு இன்னும் அதிகமாச்சு.
ஆனாலும் அப்பாவை விட 5 வயசு அதிகமான ஒருத்தர்கிட்ட நம்ம இவ்வளோ பயப்பட தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. ஏன் கண்ணம்மா இவ்வளவு படபடப்பாகவும் அலைப்பாயிர மனசோடவும் இருக்கிற? அமைதியாக இருக்கணும். கண்ணமூடு, நான் உனக்கு சின்னதாக யோகா சொல்லித்தர்றேன் அப்படின்னாரு. நான் இன்னொரு நாள் வரேன் சார், எனக்கு ஹாஸ்டல் போகணும், வேலை இருக்குது, நேரம் ஆச்சு. எனக்கும் வேலை இருக்குது. எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? உன்னை பார்த்தப்போ நீ நல்லா இருக்கணும்னு தோணுச்சு. என் குழந்தை இப்படி அமைதி இல்லாமல் இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லு? அவர் கைகள் அவன் முகத்தை வருடி அதுக்கப்புறம் மார்பை நோக்கி இறங்கிச்சு. படபடப்பில் உடம்பு எப்படி ஆடுது பாரு, இதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். சீ! தேவா அவரோட கைகளை தள்ளிவிட்டு கதவை திறந்துட்டு வெளியில் ஓடினான். விடுதிக்கு செல்ல பிடிக்கல. நேராக கடற்கரைக்கு போய் உச்சி வெயிலில் சுடுற மணலில் பேசாமல் உட்காந்துருந்தான். மனம் முழுசும் கசப்பாகவும் ஏமாத்தமாகவும் இருந்துச்சு. தான் நம்பி ஒருத்தரோட இயல்பு இப்படி இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. அவர் அவளை ஏமாற்றி இருந்தாரு அப்படின்னு அவன் மனசு படப்படன்னு அடிச்சுக்குச்சு. பார்க்க நேரமில்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலோ, நான் பெரியவன், ஒரு சின்ன பெண்ணுக்கிட்ட என்ன பேச்சு அப்படின்னு ஒரு அலட்டல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. இவ்வளவு நாள் வராத ஒரு குழப்பமும் அவநம்பிக்கையும் முதல் தடவையாக மனசில் தோணுச்சு. வீட்டோட நினைவு வந்துச்சு. அப்பாவோட பயத்துக்கு காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிகிற மாதிரி இருந்துச்சு. அந்த குழப்பம் வீட்டை நோக்கி தள்ளிடுமோ அப்படின்னு யோசிச்சப்போ கொஞ்சம் தெளிவு வந்த மாதிரி இருந்துச்சு. அமைதியாக கடலை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். தேவா பிறந்த ஊரில் வளர்ந்த ஊரில் அப்படி எல்லா இடங்களையும் அவளுக்கு வெகு அருகில் கடல் இருந்துச்சு. சென்னையிலையும் நினச்ச நேரத்தில் கடல் பார்க்கலாம் அப்படிங்கிற நினைப்பே அவள் தனிமையை வெகுவாக போக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லா துன்பங்களையும் ஹா அப்படின்னு ஒரு கை நீட்டி வாங்கி கரைச்சிடும் அப்படிங்கிற தன்மை கடலுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அவன் நம்பினான். அந்த வகையில் அவளோட துன்பங்களை இந்த வங்கக்கடலும் பிறந்த ஊரோட அரபிக்கடலும் நிறையவே தெரிஞ்சு வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவள் அங்கே வந்து வெகு நேரம் ஆகி இருந்துச்சு. திரும்பி பார்த்தப்போ லுங்கி கட்டின ஒருவன் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான். எவ்வளவு நேரம் நின்னானோ அப்படின்னு யோசித்த நொடியில் அங்கிருந்து எழுந்து ஆட்டோவை பிடிச்சு வீட்டுக்கு போனான். அவரோட சில புத்தகங்கள் சூட்கேஸில் இருந்துச்சு. அதை எடுத்து ஜன்னல் வழியாக எலக்ட்ரிக் ட்ரெயினில் வேடிக்கை பார்த்த வரை கிழிச்சு எரிஞ்சிட்டான். அது 2 வாரம் ஆச்சு. சதீஷோட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் எழுத்தாளரை பற்றி அவன் கேட்டான். நடந்ததை அப்படியே சொன்னான் தேவா. ஏன் இப்படி இருக்காங்க சதீஷ் அப்படின்னு கேட்டான். எப்படி இருக்காங்க? நீ கொஞ்சம் ரொம்பவே எமோஷனல் ஆகிற தேவா. உனக்கு உடம்பு பொத்தி வைக்கிற விஷயமா இருக்குது. நீ நிறைய மாறணும். எல்லா மாற்றத்துக்கும் தயாராகணும். எல்லாத்துக்கும்னா? என்னோட பைக்கில் வர்ற, என்னோட ஃப்ரெண்டை பார்க்க வர்ற, என்னோட நிறைய பேசுகிற, என்னை உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு யார் தேவா? இது என்ன கேள்வி? நீங்கள் என்னோட ஃப்ரெண்டு. அந்த ரைட்டருக்கு உன் மேலே ஏதாவது ஒரு ஈர்ப்பு தோணி இருக்கலாம். யூனோ தேவா, எனக்கு கூட உன் மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஆனால் சொன்னால் இந்த பட்டிக்காடு கோச்சுக்குமோன்னு அமைதியாக இருக்க அப்படின்னு சதீஷ் தெரிச்சான். சதீஷ், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தேவா குழப்பமாகவும் பலகீனமாகவும் பதில் சொன்னான். ஸோ வாட்? அதுக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் தேவா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கவே இல்லையே. நீ நிறைய விஷயத்தில் ரொம்ப விசாலமாக சிந்திக்கிறேன். சில நேரங்களில் 2 நூற்றாண்டுக்கு பின்னாடி போய் நிற்கிறேன். உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன் தேவா, ஐ வாண்ட் யூ. தேவாவுக்கு தலை சுத்துச்சு. நான் உங்களை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? நல்லவர்னு நினச்சேன். ஏய் தேவா, இப்போவும் நான் நல்லவன் தான் தேவா. தேவா எந்திரிச்சா. அவளுக்கு உடனடியாக அப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. அப்பாவை நினச்ச வினாடி கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து வழிஞ்சுது. அடுத்த நாள் சாயந்தரமே ஊருக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்தா. கிளம்புற வழியில் தான் இப்படி ஒரு அழகான கதை சொல்கிற அப்பாவை சந்திக்க நேரிட்டுச்சு. இப்போது குழந்தைக்கு பக்கத்தில் அப்பா படுத்திருந்தார். அந்த பெண் முகம் கழுவிட்டு அப்பாவுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்தான். ட்ரெயின் திருநெல்வேலியை தாண்டி கன்னியாகுமரி நோக்கி போயிட்டு இருந்துச்சு. நாகர்கோவிலில் திருமணத்திற்கு போகிறதாக அந்த பெண்ணு சொன்னான். எனக்கு குழந்தை பிறந்து கர்ப்பப்பையில் கேன்சர் வந்து கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. என் மாமியார் என்னை வீட்டோடு சேர்க்காம புருஷங்கிட்ட பிரிச்சுட்டாங்க. அப்புறம் 2.5 வருஷம் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். என் அண்ணனோட ஃப்ரெண்டு இவர். என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு அவரே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டார். இந்த 3 மாதத்தில் உடம்பு ரீதியாக எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை. எங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல் இது எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் உசுர கொடுக்குது அப்படின்னு மெல்ல நான் தழுதழுக்க அழுத அந்த பெண். நீங்கள் ரொம்ப லக்கி அப்படின்னு தேவா சொன்னான். அந்த பெண்ணை அணைச்சிக்கிட்டான். 2 நாளாக இருந்த மனக்கசப்பு சட்டுன்னு விலகின மாதிரி இருந்துச்சு. தூக்கத்தில் இருந்து எழுந்த அவர், எல்லாரும் எந்திரிச்சாச்சா? என்னை எழுப்பி இருக்கலாமே. காப்பி ஏதாவது குடிச்சியாப்பா? இந்த பிள்ளை ராத்திரி முழுக்க தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தது. நான் கூட உன்னை பற்றி தான் கதை சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு உரையாடலை தொடர்ந்தார். தேவாவுக்கும் அந்த பெண்ணுக்கும் காப்பி வாங்கி கொடுத்தாரு.
காஃபி ஒரே கசப்பு அப்படின்னு அந்த பெண் சொன்னதும், வாழ்க்கை மாதிரி தான் காப்பியும், கசப்பு இல்லாட்டி இனிப்பு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சிரித்தார். தேவாவுக்கு அந்த பதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கசப்பு இல்லாட்டி இனிப்பு எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? 2 நாட்களுக்கு அப்புறம் அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துச்சு. நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் தேவா அந்த குடும்பத்தாரோட முகவரியும் தொலைபேசி எண்ணையும் வாங்கிக்கிட்டு விடை பெற்றான். தேவாவை அழைச்சி போக அவங்க அப்பா ரயில் நிலையத்துக்கு வந்திருந்தார். அப்பா கிட்ட அந்த மனுஷர், நல்ல தங்கமான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிரித்தார். அப்பா பெருமிதத்தோட தேவாவை பார்த்தார். ஆட்டோ ஏறினதும் தேவா அப்பாவோட கரத்தை பிடிச்சி தோளில் சாஞ்சா. வளர்ந்த பெண் அப்படி செய்கிறது அவருக்கு கூச்சத்தை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது அவர் நெளிஞ்சதில் தெரிஞ்சுது. நீ இல்லாமல் வீடு வீடாகவே இல்லைடா. எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பியா? இப்போ பேச ஆளே இல்லாமல் வீடு ஏதோ மாதிரி இருக்குது. உனக்கு எங்கேயுமே தனியாக போகக்கூட தெரியாதே. இது தனியாக என்ன பண்ணுமோ அப்படின்னு பதறுது எனக்கு அப்படின்னு அப்பா கண்கலங்கினார். உலகத்திலேயே மிக பாதுகாப்பான இடத்துல இருக்கிற மாதிரி அவ உணர்ந்தா. லவ் யூ அப்பா. முதல் முறையாக தேவாவுக்கு அப்பாவை ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை இதோட முடியுது. எல்லா அப்பாக்களும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. எல்லா மனிதர்களும் நல்லவர்களும் அல்ல. எல்லா மனிதர்களும் கெட்டவர்களும் அல்ல. அடுத்த கதையோடு வருகிறேன். நன்றி.